வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. கடந்த 3 நாட்களாக கோத்தகிரி பகுதியில் இரவு நேரங்கள் மற்றும் பகல் நேரங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் விளைநிலங்கள் அனைத்தும் சேதமடைந்திருக்கு. குறிப்பாக பூண்டு, புரோக்கோலி மற்றும் கேரட் போன்ற காய்கறிகள் பயிரிட்டுள்ள விவசாயிகள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழுகி சேதமடைந்துள்ளது. இது குறித்து நம்முடைய விவசாயி ஒருவர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சார், என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அரசாங்கத்திலிருந்து? சார், நம்மளது பூண்டு, கேரட்டு, புரோக்கோலி எல்லாமே பாதிப்பட்டுரு சார். நம்ம இப்போ என்ன மானியம் என்னன்னா அது நம்மளுக்கு வேண்டியபடி இந்த எவ்வளோ சேதமாக இருக்குது அதை தகுந்த மாதிரி இது பண்ணி இன்னும் ஆறு நம்மளுக்கு க்ளீன் பண்ணணும். ஆறு இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று பாலத்தை அகர்த்து பண்ணணும், பாலத்தை கொஞ்சம் இது பண்ணி க்ளீன் பண்ணி தரணும். அந்த பாலத்தினால தான் காட்டுக்கே தண்ணி ஏறுது. அது இத்தனை நாள் சொன்ன யாரும் எடுக்கலை, யாரும் அதை கேட்கல. இப்போ அது ஒன்று இதாகிட்டு எங்களுக்கு பாதிப்பு வராது. இப்போ பாதிப்பு ரொம்ப அடைஞ்சோடனே நம்ம ஊர் அடைஞ்சோடனே நேரம் இப்படி வருது. வேறு ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு அரசாங்கம் ஏதோ எங்களுக்கு மானியம் தர மாதிரி கேட்டுக்கொள்ளிக்கிறோம். விவசாயிகள் கூறுகையில் இந்த பாலத்தை முறையாக தூர்வாரி செய்து தர வேண்டும் என்றும், குறிப்பாக இழப்பீடுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக கோத்தகிரிலிருந்து செய்தியாளர் சூரியநாராயணன்.